சரி சரி. இன்னைக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு கனெக்டா என்ன ப்ரொவிஷன்ஸோ அப்படி சொல்லி தரேன். அப்போ கொஞ்சம் grip கிடைக்கும். ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் வச்சு. இருந்தது பரவாயில்ல. பட் என்ன என்னமோ கஷ்டப்பட்டு நீ ரொம்ப சவுண்டா பேசக்கூடாது சொல்ற மாதிரி என் உடம்பு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஓகே ஓகே பரவாயில்ல. நான் வந்து ஸ்ரேயா வந்து லாஸ்ட் கொடுத்து பண்ணோம். நீங்க அந்த அப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் ஃபோர் ஒன்று இருக்கா? நான் இப்போ ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்து வந்திருக்கேன் ஓவர் புக். அதுலேருந்து நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்கன்னா விட்டுருங்க. சும்மா ஒரு வேல்யூடேஷனாக பார்த்துக்கோங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி நைஸ். ஓகே. ஸ்ரேயா உங்களோட ஒரு சஜஷன் கேட்கணும்னு நினச்சேன் ஸ்ரேயா. கியூவிங் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமா? மாடியூல் 4ல நம்மளுக்கு தெரியுமா கியூவிங் கான்செப்ட்னு? நம்ம இதுல மாடியூல் 4 ஓஆர்ல என்னமோ கியூவிங் கான்செப்ட்ன்ட்டு QUEUING மாடியூல் 4 ஓஆர்ல அந்த கான்செப்ட்ல சம்ஸ் புக் சம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கே. உங்களுக்கு ஏதாவது அதுக்கு அப்டேட் ஏதாவது இருக்கான்னு? ஓ அப்படியா? ஸ்ரேயா கேக்குறதா ஸ்ரேயா? தெரியல. ஓகே. ஆக்சுவலா அந்த கியூவிங் கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்ட்டு தான் அந்த இப்போ புக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்ரேயா 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 கியூயிங் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஓஆர்ல நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா? பிகாம்ல? இல்ல இல்ல. அது நம்ம புக்ல இருக்கிற ஆன்சர்ஸ் ஏதோ அலைன்டா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுத்து வந்திருக்கேன். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் பெட்டரா. இல்ல உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா தீப்திக்கோ ஸ்ரேயாக்கோ நினைச்சேன். ஓகே. ஆமா. நம்ம நம்ம புக்ல அதாவது ஓகே. இல்ல நீங்க படிக்கல. ஏன்னா நம்ம புக் ஆன்சர்ஸ் எல்லாம் ஆஹ் இப்போ நம்ம ஆக்சுவல் ஆன்சரோட அலைன் மாட்டேங்குது. ஆஹ் அதனால சரி அண்ணா. நான் வந்து நம்ம லைப்ரரியிலேருந்து எடுத்துன்னு வந்தேன் ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஓஆருக்கு கியூவிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. நாளைக்கு அந்த பழைய பேட்ச் இருக்கலாம், அந்த கியூவிங் கான்செப்ட் மட்டும் பெண்டிங் ஓஆர்ல. அது எடுத்துன்னு வந்திருக்கேன். புக்ல உங்களுக்கு ஏதாவது அந்த ஆன்சர் கரெக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா. சரி சரி ஓகே. சரி சரி பரவாயில்ல. ஓகே ஓகே. எனக்கு வந்து அந்த குயிங் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு மாதிரி டயலமா இருந்தது. சரி அப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கட்டும்னு பார்த்தோன்னா ரொம்ப புக்ல இருக்கிற ஃபார்முலாக்கும் புக்ல கேட்ட கொஷனுக்கும் இந்த ரெஃபரன்ஸ் பிட்ல இருக்கிற அப்ரோச்சுக்குமே நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்றேன். அதை சரி நைட் உட்காந்து பார்க்கலாம்னு வச்சுட்டு இருக்கேன். சரி. ம். ஓ சூப்பர் சூப்பர் வெரி குட்.
காஸ்ட் அக்கவுண்டிங் வந்து பிரசாத் சார்ல. ஆ, சூப்பர். பிரசாத் சார் கிட்ட தான் நான் டியூஷன் போனேன். ஆ, டீட்டெயில் பா செம்ம ஃபேவரட். பயங்கர ஃபேவரட் அவரு. ஓ, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா பிரசாத் சார் கிளாஸ் வந்து சூப்பரா இருக்கும் தீப்தி. அதாவது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வருவாரு. இது கஷ்டம் கிடையாது, இது ஈஸி தான் அப்படின்ட்டு ஒரு ஒரு திங்கிங் வந்துடும் நம்மளுக்கு. நாங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்டர்ல நான் 72 டிடில, என் ஃப்ரெண்டு 75, இன்னொரு ஃப்ரெண்டு 80. அப்படிதான் எல்லாருமே. 82 சிஏல டிடில வந்து 67 என் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து பிரசாத் சார்க்கே சமர்ப்பணம். இன்னைக்கு எம்எஸ் சார்னு ஒருத்தர் பார்த்தேன். என்ன சொல்லலாம். ஆமா ஆமா. அடி தூள் சூப்பர். வெரி நைஸ். ம். ஆக்சுவலா ஸ்ரேயாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரேயா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸ்ரேயாலாம் டக்கு டக்குன்னு டிடில எல்லாமே சொல்லிடுவாங்க. விஜயலக்ஷ்மி, அஸ்வின் அவங்களாம் எப்படி இருக்காங்க ஸ்ரேயா? அவங்க எழுதுறாங்களா செல்லம்? இப்போ டிசம்பர்ல. ஸ்ரேயா. ஓ, சரி சரி. நீங்க உங்க காலேஜ் தானே இல்ல, பாப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க அவங்களுக்குலாம். சொல்லுமா. நாளைக்கா? சரி, ஏதா ப்ராப்ளமா? ஓ. ஓ. ஓ, அப்படியா? சரி, ஓகே. நாளைக்கு ஒரு நாள் நான் மூவ் பண்றேன், சரியா? ஷுவர். நீங்க நாளைக்கு நான் கண்டிப்பா மூவ் பண்ணிடுறேங்கண்ணா. ஃப்ரைடே இன்னைக்கு வந்து எனக்கு அந்த த்ரோட்டுக்காக ஈவினிங் போறேன். அந்த டைம்ல நம்ம ஆஸ் இஸ் 3 டு 3:30 இல்ல 3:15 டு 3:45 கிளாஸ் வச்சுக்கிறேன். நாளைக்கு நான் 6 ஓ கிளாக். ஓ, ஃப்ரைடே கிளாஸ்க்கே உங்களால சரி, வீடியோ ரெக்கார்டிங் பாத்துக்கிறீங்களா அப்போ? ஆ, ஓகே. எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஃபைன். நாளைக்கு தீப்தி உங்களுக்கு எப்படி? 6:15? 6:15. ஓகேடா. ரைட் ரைட். எனக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் அலைன் ஆயிட்டீங்கன்னா போதும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ம். நான் வந்து சப்சீக்வெண்ட்டா அதான் உங்களது முடிச்ச உடனே ஃபவுண்டேஷனும் ஸ்டேஜ் ஒன்னோடதும் சில டாபிக்ஸ் கவர் பண்றேன். அப்புறம் ஸ்டேஜ் டூ ஓல்டு பேட்ச் வச்சிருக்கேன். இப்படிதான் இந்த வாரம் எடுத்து பண்றேன். ஓகே. இப்போ சின்ன ஏஎஸ் டூ வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஏஎஸ் டூ என்ன சொல்றாங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் தி ஸ்டாக் வந்து இஸ் ஆல்வேஸ் டன் அட் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் இஸ் லெஸ். நெட் ரியலைசபிள் வேல்யூனா என்ன அர்த்தம்னா, ஒரு க்ளோசிங் ஸ்டாக்கோட விலைய நான் விற்கிற விலை, அதான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஓகேவா? ஸோ விச் எவர் இஸ் லெஸ் தான் வந்து நான் எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹவு டு யூ டீல் வித் த ஃபாலோயிங்? On 31/3/2023, the closing stock of Gaurav Limited includes 10,000 units costing rupees 10, 1 lakh, but the current market price as on that date was rupees 9, that is 90,000. இங்க பாருங்க கண்ணா, காஸ்டிங் அப்படின்னாலே அது காஸ்ட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்னாலே நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ மார்க்கெட் பிரைஸுக்கு இன்னொரு வேர்டு வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ. மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலாம், நெட் ரியலைசபிள் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்துல எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம்னா 90,000. அப்போ இன்வென்ட்ரிஸ் வில் பி வேல்யூட் அட் 90,000 நெட் ரியலைசபிள் வேல்யூ. நெக்ஸ்ட் illustration 2. இந்த சம் புரிஞ்சுதுல? illustration 1. ஓகே. From the following information presented by P Limited, ascertain the value of stock to be included in balance sheet. Cost price 60,000. ஓகேவா?
பீயிங் ஆப்ஸ்லேட் கேன் பி யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். அதாவது நான் அது மேலேயே ஒரு 70,000 எக்ஸ்ட்ராவா போட்டேன்னா மாடிஃபை பண்ணேன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இதோட பர்ச்சேஸ் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா the same can be used as a raw material for existing product. பர்ச்சேஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 40,000. இந்த 40,000ன்றது வந்து இந்த ரா மெட்டீரியல் ஆஃப் தி இந்த ஸ்டாக்கை நான் மார்க்கெட்ல வாங்குறேன் அப்படின்னா 40,000 அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நல்லா பார்த்துக்கோங்க, இன்வென்ட்ரிஸ் வந்து காஸ்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஆனா இந்த ப்ராடக்ட்டோட நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட் என்னன்னா 40,000. ஆனா அதுல நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கான எக்ஸ்பென்சஸ் மாடிஃபிகேஷன்காக எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணா மட்டும்தான் என்னால அந்த அந்த யூசேபிள் ஸ்டேட்டுக்கு நான் ஸ்டாக் எடுத்துக்கிட்டு போக முடியும்னு சொல்றாங்க. அதனால 60,000 is my cost price and my net realizable value is 30,000. Whichever is less than பார்த்தோம்னா 30,000 should be treated as value of stock in the balance sheet. It is the current asset. ஓகேவா? இந்த ஒரு 10 sums இருக்கு, செம்ம ஈஸி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜூன் மாசத்துல மட்டும்தான், ஜூன் 2025ல தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் புக்லேருந்து வரல. டிசம்பர் 2024 வரைக்கும் சிலபஸ் 2016லயும் புக்லேருந்து தான் எடுத்தாங்க. அதனால எண்ட் டு எண்ட் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? புக்லேருந்து வரலன்றத நான் எது சொல்றேன்னா, அந்த போன சிலபஸ்ல நான் வெறும் சம்ஸ் தான் கவர் பண்ணேன். தியரி நான் எடுக்கலாம் உங்களுக்கு. இந்த இந்த நான் தியரியும் எடுக்கிற ரீசன் என்னன்னா, உங்களுக்கு அலைன் ஒரு வாரி தியரி வந்தது அப்படின்னாலும் நீங்க ஈஸியா இது பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க கண்ணா, AS2 ஓடது என்ன சொல்றாங்கன்னா, பயாலஜிக்கல் அசட்ஸ் அப்படின்றது ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அப்படின்னா லிவிங் அனிமல்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா, மெயினா மினரல் ப்ராடக்ட்ஸ், agricultural forest products, producers of agriculture and forest products, agriculture produce after harvest, and minerals and mineral products. இந்த ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக்குன்னு இதை சொல்லவே முடியாது. அதே மாதிரி புரோக்கர்ஸ், கமாடிட்டி புரோக்கர் ட்ரேடர்ஸ், அவங்களோட ஷேர் மார்க்கெட், அவங்களோடதும் நம்ம வந்து இன்வென்ட்ரியில கிளாசிஃபை ஆகிறதுன்னு சொல்றாங்க. டெஃபினிஷன்னா என்னன்னா, ஸ்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஃபினிஷ்ட் கூட வச்சிருக்கலாம், இல்ல அந்த ஸ்டாக்கை வச்சு அடுத்த ப்ரொசீஜர் எடுத்துன்னு போகலாம், இல்ல அந்த ஸ்டாக் தான் வந்து பிள்ளையார் சொல்லினா அதை ஃபீட் பண்ணலாம். இதெல்லாம் இன்வென்ட்ரியோட டெஃபினிஷன். நெட் ரியலைசபிள் வேல்யூன்றது நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, சேல் பிரைஸ் மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். கரெக்ட் கண்ணா, எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. பிபிஇல ஃபேர் வேல்யூனா, நான் இந்த இதே மாதிரி ஒரு அசர்ட்டை மார்க்கெட்ல இருந்ததுன்னா என்ன பிரைஸ்க்கு செல் பண்ணுவேன், அதான் ஃபேர் வேல்யூ. இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரின்றது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். மெயினா இந்த காஸ்ட் இன்கர்ட், அந்த இன்வென்ட்ரியை நான் ப்ரெசென்ட் லொகேஷனுக்கு எடுத்துன்னு வரதுக்கு என்னெல்லாம் காஸ்ட் இன்கர் பண்றேன், அதான் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்றது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுங்கண்ணா, இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன், MCQல வரும். காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரினா பர்ச்சேஸ் பிரைஸ், இம்போர்ட் டியூட்டி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட், ஹேண்ட்லிங் காஸ்ட். இது மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிசம்பர்ல தியரியாவும் கேட்க சான்சஸ் இருக்கு. டிஸ்கிரைப் அபவுட் த மெஷர்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்க இதை எழுதணும். லோவர் ஆஃப் காஸ்ட் எழுதிட்டு காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில பர்ச்சேசஸ் என்ன, காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த illustrations as well as explanation of the accounting standards. கஷ்டமாலாம் இருக்காதுடா, ரொம்ப ஈஸியா தான். ஆமா ஆமா, எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ண வேண்டாம், அதுல எதுவுமே விட வேண்டாம், ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம், ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். அதாவது நம்ம டீப்பா அவங்க எதிர்பார்க்கல, பட் அதை பத்தி தெரியுமான்னு எதிர்பார்க்கறாங்க, வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன்ன்றது
பிரைம் காஸ்டோடது டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜாயிண்ட் ப்ராடக்ட் காஸ்ட்ன்றது வரும்போது நெட் ரியலைசபிள் வேல்யூ டிடக்ட் பண்ற ஒரு அமௌண்ட் இது. இல்ல ரெண்டு காஸ்ட் இருக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். அதாவது irrespective of my change in sales, when my cost remains constant, it is called as fixed cost. Okay. Irrespective of my change in sales, my cost வந்து differs is called as variable cost. ஓகேவா? அதுதான் இது ரெண்டுத்துக்குமான டெஃபினிஷன். இப்போ அதர் காஸ்ட்னு வரும்போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு borrowing காஸ்ட்னு சொல்லுவாங்க. borrowing காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, அந்த லோன். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஆஃப் borrowing காஸ்ட். சரியா? அதுவும் இந்த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன், எம்சிக்யூ. ஓகேவா? ம். இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில எதெல்லாம் வராதுன்னா, இந்த அப்நார்மல் வேஸ்டேஜ். ஓகேவா? அதாவது ஸ்டோரேஜ் காஸ்ட். சி அந்த காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆற வரைக்கும் பிரச்சனை இல்லை கண்ணா. ஓகேவா? ஆனா ஒன்ஸ் ப்ராடக்ட்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குன்னா அது காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில வராது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் that do not contribute to bringing inventories to their present location. செல்லிங் காஸ்ட் மெயினா வராது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹை லெவலா பார்த்துக்கோங்க செல்லம். there are two types of methods, FIFO method, LIFO method. ஆம். இல்ல செல்லம், அந்த ஓகே ஓகே FIFO மெத்தடு. ஆனா இப்ப எல்லா மேனுஃபேக்சரிங் என்டிட்டிஸ்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க ரியாலிட்டியா. ஆ எப்படி ஒரு எக்ஸ்பென்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும் அது பார்த்துக்கோங்க. ஒரு இன்வென்ட்ரி சோல்டு, அப்போ கேரிங் அமௌண்ட் ஆஃப் தீஸ் இன்வென்ட்ரிஸ் வந்து நம்ம பிஎன்எல்ல காமிக்கணும். ஓகேவா? அது அதாவது எந்த வருஷத்துல நான் அந்த ரெவென்யூவை வந்து காமிக்கிறேனோ அந்த வருஷத்துல அந்த கேரிங் அமௌண்ட் ஆஃப் தீஸ் இன்வென்ட்ரிஸ் ஷால் பி ரெகக்னைஸ்ட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இன்வென்ட்ரி வந்து the amount of any reversal of any return write down of inventories arising from an increase in net realizable value shall be recognized as a reduction in the amount of inventories recognized as an expense in the period in which reversal occurs. செல்லம் செல்லம் ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். வந்துட்டேங்கண்ணா. இந்த ரெகக்னிஷன் as an expense இது ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம் நிதானமா. the amount of any reversal of any write down of inventories arising from increase in net realizable value should be, அதாவது ரைட் ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற சினாரியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ் ரைட் டவுன் பண்ணுவோம் கடா. ரைட் டவுன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போடுவோம். அந்த என்ட்ரி போடும்போது, அதாவது அந்த என்ட்ரிக்கான ரிவர்சல் போடும்போது நெட் ரியலைசபிள் வேல்யூ எப்பெல்லாம் நெட் ரியலைசபிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதோ, நெட் ரியலைசபிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ரைட் டவுன் ஆஃப் என்ட்ரிஸ்க்கான ரிவர்சல் போடுவோம். அதை என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, பேட் டெட்ஸ்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு வருது தெரியுமா, ஆப்போசிட் இம்பாக்ட். அந்த மாதிரி நான் இது ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மெட்டீரியல் காஸ்டிங்லாம் பண்ணும்போது, மெட்டீரியல் காஸ்டிங் ஆர் போஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணதுக்கப்புறம் இது நடக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன், வெரி ரேர் சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு எவ்வளோ இன்வென்ட்ரிஸ் தட் வில் பி ரெக்கக்னைஸ்ட், அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க.
இந்த இத கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்லி தரேன். When there is a situation where there is net realizable value increase ஆற சிச்சுவேஷனா இருந்தா, ரைட் டவுன் என்ட்ரிக்கு ரிவர்சல் போடும்போது, அத வந்து இன்வென்டரிஸ் நம்ம அந்த எந்த பீரியட்ல இன்வென்டரிஸ காமிக்கிறோமோ, அதோட ரிடக்ஷனா நம்ம காமிப்போம். ஓகேவா? ஆனா இந்த ஃப்ரேசிங் வச்சு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தியரி தான். ஓகேவா? ஆம், டிஸ்க்ளோஷர்ஸ் ஜென்ரலா வந்து இன்வென்டரிய வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அசர்ட்டா வி வில் ஷோ இட் இன் பேலன்ஸ் ஷீட் இல்ல அக்கவுண்டிங் டோட்டல் கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அண்ட் கேரிங் அமௌண்ட் இன் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் சம்டைம்ஸ் இதெல்லாம் டிஸ்க்ளோஷர்லாம் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரியாது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல கொடுப்போங்கண்ணா மெயினா இந்த இந்த என்ட்ரி ரைட் டவுன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அது தெரியும் ரிவர்சல் ஆஃப் ரைட் டவுன் ஆஃப் என்ட்ரிஸ் வேர் த இன்க்ரீஸ் இன் நெட் ரியலைசபிள் வேல்யூ தெரியும் அதே மாதிரி இந்த ரைட் டவுன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்க்கு என்ன சிச்சுவேஷன் எந்த event எந்த event நடந்ததுனால நான் ரைட் டவுன் ஆஃப் என்ட்ரிஸோட ரிவர்சல் பாஸ் பண்றேன்ற சிச்சுவேஷனை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா sometimes the inventories will be pledged as a security for liability very rare ஓகேவா செல்லம் ரெக்கக்னிஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் எல்லா ஏஎஸ்லயும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு ஏஎஸ் ஒவ்வொரு நாளைக்கு எடுக்கிறேன் குட்டி ஏஎஸ்னா 2 நாளைக்கு எடுக்கிறேன் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எடுக்கிறேன் அதர்வைஸ் ரெக்கக்னிஷனும் டிஸ்க்ளோஷரும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்ரேயா புரியுதா ஸ்ரேயா உங்களுக்கு கொஞ்சம் படிச்சு பாருங்க செல்லம் டவுட்னா சொல்லுங்க நான் திருப்பி எடுக்கிறேன் ஓகேவா ஆ இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 3 கம்பெனி வந்து டிம்பரோட பர்ச்சேஸ் சேல் பண்றோம் நோஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்னடா அர்த்தம் எனி ஐடியா கரெக்ட் அதாவது ஒருவேளை எக்ஸாக்ட்லி கரெக்ட் சூப்பர் செல்லம் அசியூம் பண்ணிக்கிறது ஓகேவா கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி சூப்பர் தீப்தி நீங்க சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க தீப்தி ஸோ சிஎம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸஸ் எடுக்க அந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க வெரி நைஸ் அதுதான் ஸோ கம்பெனி டீல்ஸ் இன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் டிம்பர் has included the notional interest charges ஓகேவா in the value of stock of timber in the balance sheet as part of cost of holding the timber இப்போ இந்தியன் ஏஎஸ் டூ படி இன்வென்ட்ரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் borrowing காஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா they are considered as not relating to bringing the inventories to their present location and condition therefore not included ஜென்ரலா சொல்லலாம் interest and other borrowing cost இருக்கு இல்லையா they are not included in the cost of inventories so அப்பனா என்ன அர்த்தம்னா the valuation of closing stock of timber cannot be considered as in aligned with Indian AS2 ஓகேவா இதுதான் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எப்பெல்லாம் நோஷனல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்களோ அப்ப அது AS2 ஓட வேல்யூவேஷன்ல அலைன் ஆகல அப்படின்னு அர்த்தம் இம்பார்ட்டன்ட் சம் டைப் அண்ட் ப்ராப்ளம் ஒரு கம்பெனி 3 ப்ராடக்ட் டீல் பண்றாங்க ஏபிசி க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க நெட் ரியலைசபிள் வேல்யூ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்க வேல்யூவேஷன் ஆஃப் இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்னவா இருக்குங்கண்ணா இது பாருங்க உங்களுக்கு புரியுறதா பாருங்க வேல்யூ விச் வெரி லெஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கண்ணா ஸோ இதுல இது லோவர் 38 இதுல இது ரெண்டுமே சேம் அதனால 32 இதுல இல்ல லோயர் 16 இதுல இல்ல லோயர் டோட்டல் கரெக்ட் அவ்வளவுதான் இல்லஸ்ட்ரேஷன் அப்படியா ப்ராப்ளம் நினைக்கிறேன் ஓகே ஸ்ரேயா வந்து வீடியோ ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டோம் இது இந்த இது என்னன்னா இசட் கம்பெனி வந்து ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க 40 லேக்ஸ்க்கு
அக்டோபர் 2022. ப்ரீவியஸ் இயர் மார்ச் வரைக்கும் 75% ஆஃப் தி ஸ்டாக் சோல்டு கண்ணா. கம்பெனி வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா 10 lakhs காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வந்து 11 lakhs and a commission at 10% of sale is payable to the agent. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் 31/3/2023ல என்ன அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ கரெக்ட் கரெக்ட் செல்லம். நெட் ரியலைசபிள் வேல்யூ தான் எடுத்துக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 லட்சம் ரூபாய். அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க சொல்றது வந்து 11 lakhs சேல்ஸ் வேல்யூ. 11 lakhsல வந்து அவங்க கமிஷன் 10% போயிடுதுன்னா 90% தான். அப்போ 90% கமிஷன்னா ஆ 11 lakhs ஆமா சொல்லும் இங்க இப்படி வரும். 11 lakhs 9,90,000. ஸோ இது ரெண்டுத்துல எது கம்மினா 9,90,000 அவ்வளோதான். ஹவ் வில் யூ டீல் வித் தி சிச்சுவேஷன்? கம்பெனிக்கு வந்து ஒரு டிலேட் காட்டன் கிளியரிங் சார்ஜஸ் ஓவர் அண்ட் அபோவ் த நெகோஷியேட் பிரைஸ் ஃபார் ஆஸ்கிங். டிலேடு டெலிவரி ஆயிருக்கு. கம்பெனி அதுக்கான கிளியரிங் சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். ஆ கரெக்ட். சூப்பர், வெரி குட். கரெக்டா சொல்றீங்க. வெரி குட் செல்லம். அப்படியா? ஓ சூப்பர். ஸ்ரேயா வந்துட்டீங்களா ஸ்ரேயா? ஓ அப்படியா? ஓகே. ஆக்சுவலா க்ளூலா தான் இருந்தது கிளைமேட்ல. ஓகே. நல்ல நல்ல மழையா? ஓகே ஓகே. ஸ்ரேயா நீங்க எந்த ஏரியா ஸ்ரேயா? ஆ சரி சரி சரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6ல இருக்கும். இந்த ஏஎஸ் டூ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கண்ணா. குழப்பமேலாம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம், இட் இஸ் வேல்யூ அட் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. வெரி சிம்பிள். கம்பெனி வந்து டிலேடு காட்டன் கிளியரிங் சார்ஜஸ் பண்றாங்க as to pay. 2021ல கம்பெனி வந்து as regularly included வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக்ல ரெகுலரா இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2021 ஃபார் த இயர் 2021ல அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. இதனால ப்ராஃபிட் வந்து 7.60 lakhs கம்மியாகிறது. இவங்க இந்த சினாரியோவை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்? அப்படியே என்னன்னா இதோட ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப கிளியரா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இதோட நோட் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கோட சினாரியோவை மாத்திருக்கேன், ஓகேவா? அதனால திடீர்னு நான் வந்து இந்த சேஞ்சை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது முன்னாடி பண்ணின வரைக்கும் டிலேடு காட்டன் கிளியரிங் சார்ஜஸ் வந்து இந்த நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து மஸ்ட் நாட் பி இன்க்ளூடட். சி இது ஆக்சுவலா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன்ல இது இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆ கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் கண்ணுமா இது குறைஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க என்னன்னா கதை கதை எழுதணும். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி, இந்த மாதிரி ஏன் இது மாதிரி. ஆக்சுவலா ஏஎஸ் கிளியரா இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறைய விஷயம் ஈஸியா இருக்கும்டா. ஆஹ் அப்ப எக்ஸாக்ட்லி. சில மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் கண்ணா. இன்டர்வியூல நீங்க க்ரீஸியா கிராக் பண்ணிடலாம்டா. இன்னொன்னு உங்களுக்கு சிடிசி பேக்கேஜ் கூட வேரி ஆகும். ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஏஎஸ்ல தரவா இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஒரு கேட்டகரி ஆஃப் மார்க்ஸ் இருக்கு. நாலேஜ் அபவுட் த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்லி ஏஎஸ் அந்த மாதிரி கேட்டகரி வச்சிருப்பாங்க. கேஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஏஎஸ், அப்புறம் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸோட லா, அந்த மாதிரி ரேட்டிங் வச்சிருப்பாங்க. ஈஸியா உங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம்.
ஆமா, கரெக்ட். கரெக்ட். ஆமா. யூ உங்களுக்கு வந்து யூ வில் பி ஹை பெய்ட் கண்ணா. ஏன்னா இது எல்லாராலையும் பண்ண முடியாது. அண்ட் உங்களுக்கு ஆ, ஆமா செல்லம். இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு அட்வொகேட் வந்து அவரோட ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸும் வச்சு டக்குன்னு ஆம், இந்த இதுக்கு இதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்மளோட அக்கவுண்ட்ஸ்ல அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. பெரிய எக்ஸாக்ட்லி. அதாவது அதாவது பிரச்சனை இல்லாமே எடுத்துட்டு போனோம்னா ஏஎஸ் கரெக்டா எடுத்துட்டு போனோம்னா பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அட்வொகேட்டை பார்ப்போம். இல்ல ஆடிட்டர் தனியா கவனிச்சுப்போம் இல்லையா? ஆடிட்டர் எதுவும் பண்ணி இதுவும் ஏதோ கோல்மால் பண்ணா அதுக்கப்புறம் அட்வொகேட் கிட்ட போகும். இப்படிதானே நம்மள ப்ரொஃபஷனலோட லைனே இப்படிதானே. அதுக்கு முதல்லயே நான் வந்து இதுல நல்லா என்ஹான்ஸ் ஆயிட்டேன்னா யூ யூ வில் பி பெய்டு ஹை. உங்களுக்கு இன்டர்வியூல யூ வில் பி அவார்டட் மோர் மார்க்ஸ். அப்படியே ஃபைனல் பேப்பர்லாம் சும்மா அப்படியே சல்லு சல்லுன்னு கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் லெஃப்ட் ரைட்ல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்டா. இதெல்லாம் நான் இதே இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி படிக்கிறேன் சிஎஃப்ஆர்ல. இதே தான் உங்களுக்கு ஏஎஸ். ஆமா. இதே ஐஏஎஸ் 2 நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒன் ஸ்டெப் அஹெடா படிக்கிறேன் அவ்வளவுதான். இது அதாவது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ அதனால அதாவது என்ன சொல்றதுன்னா ஜாக்பாட் அது இது நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பர். அவங்க சொன்னது வாயில சக்கரை போடணும். அதுதான் ரியாலிட்டி அதுதான். ம். ஓ. ம். 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 ஆமா. ஃபுல்லா அதாவது சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இப்ப பண்றாங்கடா எல்லாருமே. ஐஎஃப்ஆர்எஸ், யுஎஸ் கேப், ஐஏஎஸ்க்கு மட்டும் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்றாங்க. அது சூப்பர். ஓ சரம். ஆனா ஓ ஓகே ஓகே. ஆ, கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும்டா. அதனால நீங்க அந்த பயங்கர பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது அதுதான் கண்ணா. இப்போ எப்படின்னா நம்ம எப்பவுமே அக்கவுண்டிங் பாலிசி எங்கேயா சேஞ்ச் ஆச்சு, எதையாவது நம்ம டிஃப்ரெண்டா பண்றோம். இதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் டு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட், அதுக்கும் அதே மாதிரி தான். நான் ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னா அதுக்கான டிஸ்க்ளோஷரை ப்ராப்பரா கொடுக்கணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. அண்ட் நான் தப்பு தான்றதையும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். நான் தப்பா தான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்திருக்க கூடாது அப்படின்றதையும் நம்ம அதில் போட்டோம்னா பிரச்சனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து சோனார் பந்தல் டீல்ஸ் இன் செல்லம் illustration 7, 8, 9, 10 கோத்ரூ பண்ணி பார்க்குறீங்களாடா? 11 வரைக்கும் போட முடியுதா? ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? ஓகேவா? இது வந்து illustration 11 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். illustration 12 நான் சொல்லி தரேன்டா. இதுல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு செல்லம். illustration 12 அது எது கரெக்ட் அப்படின்றத நான் சொல்றேன். புக் ஆன்சர்லயே சேஞ்ச் இருக்கு. ஓகேவா? நாட் டு டேக் காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அவங்க இதுல டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும் ஆக்சுவலா. அதை நான் சொல்லித் தரேன். ஏஎஸ் மாடியூல் 5 எக்ஸல் உங்களுக்கு அமிச்சிட்டேனா? இல்ல.